ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். வீரா சீரியல் நவம்பர் 5க்கான எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வீராவோட தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா நான் பியூட்டி பார்லர் கோர்ஸ் படிச்சனால 1000 சம்பளம் இரும போ ஏத்தி தராங்க. என்ன சொல்றாங்க. இரும நானும் இந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு கையில இதா இருப்பேன், உதவியா இருப்பேன் அப்படின்னு என் வீட்ல உள்ளவங்க எல்லார்ட்டயும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே அதுக்கான பதில் சொல்லவே இல்ல. எதுவுமே பதில் சொல்லாம இருக்காங்க. ஏன்னா வேலைக்கு போறது பிடிக்காம அமைதியாவே இருக்காங்க. யாருமே பேசாம இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீராவோட தங்கச்சிக்கு. சந்தோஷமா இருக்கு. நான் எப்படியாச்சும் இந்த குடும்பத்த நம்மளும் உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேலைக்கு போறத நினச்சு சந்தோஷப்படுறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, வீட்ல உள்ளவங்க யாருக்குமே சந்தோஷம் இல்லாம திரும்பி பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாருமே எந்திரிச்சு போயிடுறாங்க. வீராவும் மாறனும் கூட எதுவுமே பதில் சொல்லாம எந்திரிச்சு போயிடுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நடக்குது. அநேகமா இந்த விஷயத்தினால ஏகப்பட்ட பிரச்சனை நடக்க போகுது. அது மட்டும் நல்லா தெரியுது. ராகவனால அவங்க எல்லாம் மாறனும் சண்டை போட்டுக்கிறாங்க. அடுத்த இதில சண்டை போட்டுக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே பிரிவு ஏற்பட போகுது. இப்போ தான் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ளேயே இந்த விஜய் பண்ண வேலைனால திரும்பி அவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்க போகுது. இதை எப்படி வீராவும் மாறனும் சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்கமிங்கில் பார்த்தா தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.